Hello students, welcome to HibaMax. 10th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வரப்போகுது இல்லையா? ஸோ வெனஸ்டேலேருந்து உங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ லாஸ்ட் டைம் நான் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு ஸ்டடி டைம் டேபிள் கொடுத்துருந்தேன். டைம் வைஸ் எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லியிருந்தீங்க. அண்ட் இப்போவும் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து அதே மாதிரி வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் ரெடி பண்ணிட்டேன். என்னென்னா மண்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலான்னு நினச்சிருந்தேன். பட் இப்போவே வேணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஓகே, நான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டடி டைம் டேபிள் கொடுத்துட்றேன். ஸோ கரெக்டாக இதை எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள். எழுதி வச்சுட்டு ஃபாலோ பண்ணும்போது ஒரு டைம் முடிஞ்ச உடனே என்னெல்லாம் முடிச்சிருக்கீங்க, எதெல்லாம் பெண்டிங் ஒர்க் அதை எழுதி பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு சைன் வாங்குங்க. எப்போவுமே நம்ம ஒரு ரெக்கார்ட் மாதிரி பண்ணும்போது எப்போவுமே அது யூஸ் ஆகும். சரிங்களா? பேரண்ட்ஸ்க்கு ஓகே நம்ம பசங்க படிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட் இருக்கும். நமக்கும் நம்ம இது முடிச்சோன்னா அம்மாட்ட சைன் வாங்கணும், இல்லை அக்காட்ட சைன் வாங்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். சரிங்களா? அண்ட் தமிழில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பாஸ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு இருக்கவங்க ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ் சர்வ் பண்ணுங்கள், 1 வேர்ட்ஸ் சர்வ் பண்ணுங்கள். அழகிட்ட வாய்ப்பாடு, பகுபத உறுப்பு இலக்கணம், இலக்கண குறிப்பு, மெமரி போயம், மனப்பாட பகுதி, அதுக்கப்புறம் வந்து லெட்டர் ரைட்டிங்ஸ், இது அப்புறம் 1 வேர்ட்ஸ். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணாலே பாஸ் பண்ணிடலாமா? ரொம்ப ஈஸி தான் தமிழில் பாஸ் பண்ணுறது. என்ன மெயினாக உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கால போகுதுன்னா நிறைய வாட்டி எழுதி நீங்கள் கரெக்ஷன் பண்ணுங்கள். அம்மாட்டையோ டியூஷன் மிஸ்கிட்டையோ கொடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணும்போது இப்போ ஒரு இடத்துல 2 சொல்லி நான் வரதுக்கு 3 சொல்லி நான் மாற்றி போட்டிருப்பீங்க. அதை நீங்கள் தப்புன்னு மார்க் பண்ணும்போது அந்த வார்த்தை மனசில் பதியும். அடுத்த வாட்டி அந்த இடத்துல நீங்கள் 2 சொல்லினா போட மாட்டீங்க. சரிங்களா? இது அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் வரும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு டே 8/12/2025 பார்க்கலாம். சாயங்காலத்துலேருந்து தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்கூல் இருக்குது நாளைக்கு. 5 PM to 7 PM வந்து லெசன் 1 to 5 செய்யுள் கொஸ்டின் ஆன்சர்ஸ். அதை வந்து தமிழில் டைப் பண்ண முடியல, அதனால போயம் ப்ரோஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நான் சொல்லும் போது தமிழ்லேயே சொல்லிடுறேன். செய்யுள் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வித் நெடுவினா கண்டிப்பாக படிக்கணும். சரிங்களா? அப்புறம் 7 to 7:30 பிரேக் எடுத்துக்கோங்க, ½ an hour ரிலாக்ஸ் ஆகிடுங்க. அப்புறம் 7:30 to 9:30 வந்து லெசன் 6 8 அந்த பேலன்ஸ் இருக்க லெசன் கவர் பண்ணலாம். அதில் வந்து செய்யுள் கொஸ்டின் ஆன்சர்ஸு ப்ளஸ் மனப்பாட பகுதி ஆல்ரெடி நீங்கள் ஃபஸ்ட்டு லெசனோடதுல நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ கடைசியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், அது ஹெல்ப் பண்ணும். அப்புறம் 9:30 to 10 o'clock வந்து டின்னர் சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க. 10 to 11 புக் பேக் 1 வேர்ட்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வரும். ஸோ முதல்ல அதை தர பண்ணுங்க. சரிங்களா? அதை கம்ப்ளீட் பண்ணுறோன்னா அதுக்கப்புறம் அடிஷ்னல் கொஷின்ஸ் நம்ம போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேலேயே நம்ம வந்து செய்யுள் மட்டும் முடிக்கிறோம். செய்யுளில் இருக்க கொஷின் ஆன்சர்ஸ், டீட்டெயில் ஆன்சர்ஸ், மனப்பாட பகுதி, அப்புறம் 1 வேர்ட்ஸ். சரிங்களா? அடுத்து 9/12/2025 காலையில் 5 மணிக்கே முடிச்சு படிக்க உட்காந்துடணும். அப்போ தான் டைம் பத்தாது. லெசன் 1 to 4 இருக்கிற உரைநடை, கொஷின் ஆன்சர்ஸ் வித் நெடுவினாவோட படிக்கணும். 6 to 7 பிரேக்ஃபாஸ்ட்டு. ஒருவேளை வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் அப்போ ரெடி ஆகாது அப்படின்னா பிரேக் எடுத்துக்கோங்க, டீ பிரேக் மாதிரி எடுத்துக்கோங்க. 7 AM to 9 AM வந்து லெசன் 5லேருந்து 8 வரைக்கும் இருக்கிற உரைநடை, கொஷின் ஆன்சர்ஸ் வித் நெடுவினா. அப்புறம் 9 to 9:30 பிரேக்கு. இந்த பிரேக்கில் வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். சரியா? அப்புறம் 9:30 to 12 3 hours ஃபுல்லாக கிராமர், இலக்கணம் பார்த்த முடிக்கிறோம். அதில் தான் நமக்கு அழகிட வாய்ப்பாடு வரும், பகுபத உறுப்பு இலக்கணம் வரும், அப்புறம் இலக்கண குறிப்பு வரும். இதுலேயே வந்து நமக்கு நிறைய மார்க்ஸ் இருக்குது. நான் வந்து லாஸ்ட் 2 வீடியோவில் வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 4 மார்க் வந்து கொஷின் பேப்பரோடது கொடுத்துருக்கேன். அதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுட்டு படிங்க. சரிங்களா? பார்க்கலனாலும் இப்போ போய் பாருங்கள். அண்ட் கிராமருக்கு மட்டும் அவ்வளோ நேரம் எடுக்காது, கண்டிப்பாக 3 மணி நேரம் எடுக்காது. அப்போ ப்ரோஸ்லேயும் போயட்ரிலையும் நம்ம என்னெல்லாம் மிச்சம் வச்சுருக்கோமோ அது எழுதி வைக்கணும். எப்போவுமே இந்த டைமிங்குள்ளே நான் 2 லெசன் தான் முடிச்சிருக்கேன், இன்னும் 2 லெசன் இருக்குன்னா அது எழுதி வைங்க. அது அடுத்த டைமிங்கில் கண்டினியூ பண்ணலாம். இந்த மாதிரி கொடுத்துருப்பேன், ப்ரோஸ் போயட்ரி பேலன்ஸ் ஒர்க்கு. அப்போ அந்த இடத்துல வந்து அதை எடுத்து படிக்கணும். 12:30 to 1:30 லஞ்சு ப்ளஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் தூங்கி முடிச்சுக்கோங்க. அப்புறம் 1:30 to 3:30 வந்து நெடுவினா இன்னொரு வாட்டி படிங்க. ஏன்னா நெடுவினா எப்போவுமே எப்படி படிப்போம்னா கதை திறந்து வச்சுட்டு அங்கே வந்து எழுதிக்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். கதையை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அங்கே போய் நான் எழுதிக்கிறேன், நான் படிச்சுட்டேன்னு எழுதி பார்க்கணும். அதுக்கு தான் 3 மணி நேரம் டைம் கேப் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக நெடுவினா எழுதி பார்க்கணும். அப்போ தான் டைம் மேனேஜ்மெண்ட் தமிழ் கொஷின் பேப்பருக்கு ரொம்ப முக்கியம். இந்த வீடியோட எண்டில் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்கிறேன். ஸோ அது வந்து கவனமாக பாருங்கள். நெடுவினா எழுதி தான் பார்க்கணும். சரிங்களா? அப்புறம் படத்தை பார்த்து நம்ம எழுதுவோம், கொஷின் அதுவால அது எழுதணும்.
அப்புறம் தமிழ்ல அப்புறம் இங்கிலீஷ்லேருந்து தமிழ் மொழிபெயர்ப்பு அதை எழுதணும். அடுத்து 3:30 to 4 வந்து பிரேக்கு. 4 o'clock to 6:30 ரிவிஷன். நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் நம்ம ரிவிஷன் பண்ணலன்னா நம்ம படிச்சதெல்லாம் வேஸ்ட்டு. சரிங்களா? நான் ஒரு நாள் முன்னாடி படித்தேன், திருப்பி நான் படிக்க மாட்டேன். நம்ம வந்து என்ன படித்தோமோ அதை இன்னொரு வாட்டி ரீகால் பண்ணணும், மறுபடியும் பார்க்கணும், மறுபடியும் படிக்கணும். அப்போ நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்த நோட்டில் எந்தெந்த வார்த்தைலாம் தப்பு பண்ணீங்களோ அதெல்லாம் ஒரு வாட்டி சைடில் எழுதி பாருங்கள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தமிழில் இருக்குது, அதனால தான் எனக்கு மார்க் போகுதுன்றவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ப்ராக்டிஸ். நம்ம எந்த எழுத்தை தப்பு பண்ணுறோமோ அதே எழுத்தை மறுபடியும் நம்ம எந்த விஷயத்தில் தப்பு பண்ணுறோமோ அதை திருப்பி செய்யும்போது அது கரெக்ட் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் தப்பு பண்ணுற வார்த்தைகளை திருப்பி எழுதி பாருங்கள். கரெக்டாக அது எக்ஸாமில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ரிவிஷன் ப்ரோஸ் ப்ளஸ் போய்ட்ரி ஃபஸ்ட்டு லெசன்லேருந்து 4th லெசன் வரைக்கும். 6:30 to 7 பிரேக். இது 7 o'clock to 9:30 ரிவிஷன் 5th லெசன்லேருந்து 8th லெசன் வரைக்கும். ப்ரோஸு போய்ட்ரி இலக்கணம் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். 9:30 to 10 வந்து டின்னர். 10 o'clock to 11 o'clock வந்து புக் பேக் 1 words. ஸோ 2 நாளுமே 1 words நம்ம பார்க்குறோம். ஏன்னா 1 wordsல மார்க் போயிடக்கூடாது. கடைசியாக எக்ஸாம் அன்றைக்கி காலையில் 5 AM to 6:30 AM வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். இந்த ரிவிஷன் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம டெஸ்ட் எழுதி பார்ப்போம். ஒரு 2 லெசன் டெஸ்ட் எழுதி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு லெசனோடது நல்லா தெரியுது. செகண்ட் லெசனில் ஒரு சில கொஷின்ஸ் என்னதான் படித்தாலும் மறந்து போகுதுன்னா அந்த கொஷின்ஸை மார்க் பண்ணி வைங்க. இந்த ரிவிஷன்னு போட்டிருக்க இடத்துல வந்து அந்த கொஷின்ஸை திருப்பி நம்ம படித்து பார்த்து எழுதணும். அண்ட் படிக்கிறதுக்கு வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு கொஞ்சம் தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா, நீங்கள் படிக்கும் போது மெயினாக தமிழை படிக்கும் போது எழுத்தை பார்த்து படிக்க பழகுங்க. நம்ம எப்படி தெரியுமா படிப்போம்? நோட்டு கீழே இருக்கும், செவரை பார்த்துட்டு நம்ம படித்தது அப்படியே சொல்லிட்டு இருப்போம். அது வந்து யூஸ் ஆகாது. உங்களுக்கு அந்த கொஷின் நல்ல மனப்பாடம் ஆரம்பிக்கும். அந்த கொஷினோட எழுத்துக்களை பாருங்க. எந்த எழுத்துல எப்படி கொடுத்துருக்காங்க? சின்ன ராவா, பெரிய ராவா, சின்ன லாவா, பெரிய லாவா, 2 சொல்லி நாவா, 3 சொல்லி நாவா. இப்போ இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து மனசுல அது அப்படியே பதியும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட உணவே மருந்துன்னு வைங்களேன். ஜஸ்ட் நான் இப்போ உணவே எழுதுறேன். அப்போ வந்து பெரிய நா தான் வரணும், 3 சொல்லி நா தான் வரணும். நிறைய பேர் வந்து சின்ன நா தான் போடுவாங்க. இந்த மாதிரி நமக்கு இதில் தான் பிரச்சனை வரும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் படிக்கும் போதே ஊ எழுதணும், 2 சொல்லி நான் எழுதணும், அப்புறம் வேக்கு வந்து ரெட்டை கொம்பு போடணும். அண்ட் நிறைய பேருக்கு என்னென்னா பேவும் போவும், எதுக்கு தொணக்கால் வரணும், எதுக்கு தொணக்கால் வரக்கூடாது. இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா நிறைய வாட்டி ரிட்டன் ப்ராக்டிஸ் எடுத்தால் தான் முடியும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு தமிழ் எக்ஸாமோட டைம் மேனேஜ்மெண்ட் பார்க்கலாமா? டைம் மேனேஜ்மெண்ட்டில் என்ன பிரச்சனை ஆகும்னா, கை வலிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நிறைய எழுதணும், கை வலிக்க ஆரம்பிச்சிடும். கடைசி பேப்பர் போகும்போது நம்ம கையெழுத்தானு தெரிகிற மாதிரி ஆகிடும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்பீடில் எழுதுங்க. ஸ்டார்டிங் அப்படியே பொறுமையாக எழுதிட்டு அதுக்கப்புறம் ஸ்பீடாக எழுதுறேன்னு போகாதீங்க. சரிங்களா? ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு மீடியமான ஸ்பீடில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரைக்கும் அழகான கையெழுத்து, அதே கையெழுத்து இருக்கணும். நல்ல பென் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதே பெண்ணை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எழுத பாருங்கள், நடுவில் மாற்றாதீங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு 1 wordsக்கு வந்து முடிச்சுடுங்க. அதுக்கப்புறம் அந்த கொஷின் பேப்பரில் இருக்க ஆர்டர் வைஸ் அப்படியே எழுதுங்க. ஒரு சிலவங்க 8 marks ஃபஸ்ட்டு எழுதுறாங்க, பரவாயில்ல எழுதலாம். 1 words முடிச்சுட்டு ஆனால் கரெக்டாக அந்த பிரிவுலாம் கரெக்டாக எழுதணும். பிரிவு 1, 2, 3 அதெல்லாம் கரெக்டாக எழுதிட்டு பார்ட் 1 பார்ட் 2லாம் கரெக்டாக எழுதிட்டு ஃபஸ்ட்டு 1 words அப்புறம் 8 marks முடிச்சிட்டிங்கன்னா கூட அதுக்கப்புறம் 2 marks 4 mark இல்லையா கடகடன்னு நம்ம எழுதிடலாம். சரிங்களா? ஸோ இந்த விஷயம்லாம் சொல்லணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டுலேருந்தே கான்ஸ்டன்ட் ஸ்பீட் நீங்கள் போகும்போது உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு 8 mark டைம் இல்லை அதனால் நான் விட்டுட்டேன்ற சொல்ல முடியாமல் நீங்கள் எழுதிடுவீங்க. சரிங்களா? ஸோ அது எனக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் டைம் மேனேஜ்மெண்ட் ஃபஸ்ட்லேருந்தே ஸ்பீடாக எழுத பாருங்கள். கரெக்டான ஆன்சர் எழுதிட்டிங்கன்னா லாஸ்ட்டில் செக் பண்ணுங்கள். கொஷின் நம்பர் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா செக் பண்ணுங்கள். ஒரு கொஷின் முடிச்சோன்னா ஒரு லைனாவது போட பழகுங்க. பிளாக் பென் யூஸ் பண்ணாமல் ப்ளூ பென்லேயே ஃபுல்லாக எழுதுறீங்க, அதே கண்டினியூ பண்ணுங்கள். அண்டர்லைனுக்கு வந்து பென்சிலில் வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணலாம். ப்ரெசன்டேஷன் நீட்டாக பண்ணுங்கள். அண்ட் ரோல் நம்பர் கரெக்டாக எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் எதுலேயுமே போகாமல் நல்லபடியாக ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட்.
நல்லா அட்டென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.